லாஸ்ட் ஒரு 6 மந்தாவே ஐடி செக்டார் வந்து ரொம்ப பெரிய ஃபால சந்திச்சுட்டு வருது. ஸோ எதனால நெறைய பீப்பிள் சொல்றாங்க, ஏஐ இருக்கனால ஐடி செக்டார்ல வந்து மக்களுக்கு வேலையே இருக்காது. ஸோ ஐடி கம்பெனிஸ் எல்லாமே அழிய போகுது. ஸோ ஐடி கம்பெனி இன்வெஸ்ட் பண்றவங்க எல்லாமே ஜீரோ வேலைக்கு போகும்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் பீப்பிள்ஸ் பேனிக் ஆயிட்டு இருக்காங்க. பட் ரியாலிட்டி என்னன்னு நம்ம செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த வீடியோக்குள்ள போயிடலாம். நிஃப்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டி ஐடி செக்டார் லைக் இண்டெக்ஸை பொறுத்தவரை ஆல்மோஸ்ட் ஒரு 35% வந்து இப்போ கரண்டா வந்து லாஸ்ட்ல இருக்க ஆல் டைம் ஹைல இருந்து ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 2 இயர்ஸ்ல நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு மோஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ். ஈவன் தோ டிசிஎஸ்மே 4000க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்த டிசிஎஸ் இப்போ 2000 சம்திங் 300 கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அரௌண்ட் 50% ஃபாலோ ஆயிருக்கு ஆல் டைம் ஹைல இருந்து. எல்லா கம்பெனியுமே விப்ரோவும் அதே தான், விப்ரோ 50% ஃபாலோ இருக்கு. ஈவன் தோ இன்ஃபோசிஸும் 30 or 40% மேலே ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் எல்லாமே இவ்வளோ பெரிய ஃபாலோ ஆயிருக்கு. ஏன் வந்து இவ்வளோ பெரிய ஃபாலோ ஆயிருக்குன்னா ஏஐ இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். பட் அனதர் ஒன் மெயின் ரீசன் தான் வேல்யூவேஷன். இது வந்து என்னன்னா ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் இந்த ஐடி செக்டார் எல்லாமே வந்து பெரிய ரன் எடுத்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே தான் 2020 கோவிட் வந்துச்சு, கிராஷ் ஆனிச்சு. அங்கிருந்து நம்ம கணக்கு போட்டோம்னா ஆல் டைம் அரௌண்ட் வந்து அரௌண்ட் 290%, அரௌண்ட் 300% கிட்ட இருக்கு. ஸோ வித்தின் ஒரு 5 இயர்ஸ்ல ஒரு அசெட் வந்து 300% மேல ரிட்டர்ன் கொடுத்துருச்சுன்னா கண்டிப்பா அப்கமிங் இயர்ஸ்ல அவ்வளவு பெருசா மூவ்மெண்ட் ஆகாது, இல்லைன்னா ஃபால் ஆக சான்சஸ் தான் இருக்கும். இதான் ரியாலிட்டி செக். ஸோ எல்லா அசெட்டும் அதே கேட்டகரியில தான் வரும். இன்கேஸ் கோல்டே வந்து நிறைய லாஸ்ட் 2 இயர்ஸ்ல கிட்டத்தட்ட 200% மேல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ நான் என்ன பிலீவ் பண்றேன்னா கோல்டுமே வந்து அப்கமிங் இயர்ஸ்ல வந்து அவ்வளவு பெருசா மூவ்மெண்ட் இருக்காது, இல்லைன்னா இங்க இருந்து டவுன்ஃபால் ஆக தான் சான்சஸ் இருக்கு தவிர அவ்வளவு பெரிய மூவ்மெண்ட் இருக்காது. அதே தான் வந்து இந்த ஐடி செக்டாருமே நினைக்குது. ஸோ இவ்வளவு பெரிய ரன் கொடுத்துருக்கு. ஐடி செக்டார் மட்டுமே இல்லை, ஓவரால் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுமே, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுமே எல்லாமே ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறமே வந்து நல்ல பெரிய ரன் ஆயிருக்கு. ஸோ நான் இதான் பிலீவ் பண்றேன். சைட்வேஸ் மார்க்கெட் போக தான் சான்சஸ் இருக்கு அப்கமிங் டேஸ்ல. அண்ட் ஆல்சோ இந்த ஐடி செக்டாரை பொறுத்தவரை ஸ்டில் வந்து 24,000 கிட்ட ஃபால் ஆக, 24 to 26,000 கிட்ட நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் தொட சான்சஸ் ஹெவியாவே இருக்கு. இப்போதைக்கு நீங்க ஐடியில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு என்ன சஜஷன் சொல்றேன், நீங்க வந்து எல்லா கம்பெனிலும் நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன சஜஷன் சொல்றேன்னா நிஃப்டி ஐடி பீஸை வாங்கி வைங்க, அதுதான் பெட்டர். அது நிஃப்டி ஐடி பேஸ் என்னன்னா டாப் இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி, டாப் 10 கம்பெனில நம்ம இன்வெஸ்ட் பண்ற மாதிரி தான். ஸோ வந்து நம்ம எல்லா 10 கம்பெனிலுமே நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியாது. 10 கம்பெனியுமே வந்து ஆல்மோஸ்ட் 10 கம்பெனில அரௌண்ட் 8 to 9 கம்பெனி ரொம்ப அண்டர் வேல்யூல தான் இருக்கு ஸ்டில். ஸோ நீங்க இப்போதைக்கு பை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா நான் இப்பயுமே சொல்லிக்கிறேன், நான் பினான்சியல் அட்வைசரும் இல்லை. இங்க இருந்து ஸ்டில் ஐடி இண்டெக்ஸ் ஃபால் ஆக சான்சஸ் ஹெவியாவே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ டிசிஎஸ் போய் செக் பண்ணி பார்ப்போம். டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், ஜஸ்ட் அ மினிட். இங்க பாருங்க, டிசிஎஸ் மட்டும் ஆல் டைம் ஹைல இருந்து அரௌண்ட் கிட்டத்தட்ட 48% கிட்ட விழுந்திருக்கு. ஸ்டில் நான் என்ன பிலீவ் பண்ணா டிசிஎஸ் அரௌண்ட் 1600 1800 வரக்கூட சான்சஸ் அப்கமிங் டேஸ்ல அதிகமாகவே இருக்கு. ஸோ இப்போ டிசிஎஸ் ஃபாலோ ஆனிச்சுன்னா இப்போ நிஃப்டி ஐடி இண்டெக்ஸும் ஃபாலோ ஆகும். ஸோ அப்படியே வந்து டிசிஎஸ் ஃபாலோ ஆக அதுக்கு ரிலேட்டட் இருக்க எல்லா ஐடி கம்பெனியுமே ஃபாலோ ஆக சான்சஸ் ஹெவியாகவும் இருக்கு. ஸோ இது பக்காவான வேல்யூஷன் இருக்கு. ஸ்டில் டிசிஎஸ் நீங்க இப்போ கூட பை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பெரிய பல்க் அமௌண்ட்ல பை பண்ணாம ஒரு ஒரு லைக் ஒரு இந்த மாசத்துக்கு ஒரு ஸ்டாக், நெக்ஸ்ட் மாசத்துக்கு ஒரு ஸ்டாக். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நீ பை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதான் குட் வேல்யூஷன்ல இருக்கு. நான் ஸ்டில் என்ன பிலீவ் பண்றேன்னா அரௌண்ட் வந்து 1600 கிட்ட ரேஞ்சுக்கு வர சான்சஸ் ஹெவியா இருக்கு நான் பிலீவ் பண்றேன். 1600 to 1800 கிட்ட வர ரேஞ்ச் சான்சஸ் ஹெவியா இருக்கு நான் பிலீவ் பண்றேன். ஏன்னா இங்கதான் ஒரு நல்ல பெரிய சப்போர்ட் இருக்கு. லைக் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி பாத்தீங்கன்னா ஸோ இந்த ரேஞ்ச் 1800 கிட்ட டிசிஎஸ் வர சான்சஸ் ஹெவியாவே இருக்கு. ஏன்னா வந்து ஓவரால் மார்க்கெட்டுமே வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி லைக் ஏஐ இருக்கனால ஐடி பீப்புள்ஸுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ ஒரு சென்டிமெண்ட்டாகவே பார்த்தா நெகட்டிவ் சென்டிமெண்ட் தான் ஓவராலாகவே இருக்கு தவிர ஸோ ஐடி செக்டாரை பொறுத்தவரை உங்களுக்கு குட் வேல்யூஷன் எல்லா ஸ்டாக்ஸும் இருக்கு. நீங்கள் இப்போதைக்கு பை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் இப்பயும் தெளிவாக சொல்லிக்கிறேன், இந்த ஐடி செக்டாரை பொறுத்தவரை இங்கேருந்து ரெக்கவர் ஆக ஸ்டில் மினிமம் 3 years to 4 years ஆர் 5 years கூட எடுத்துக்கலாம், அதுக்கு மோர் கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ரெக்கவர் மீன்ஸ் என்ன சொல்லணும்னா இப்போ வந்து ஐடி வந்து இந்த டிசிஎஸ் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். இப்போ டிசிஎஸ் ஸ்டாக் வந்து இப்போ 1800 வந்துடுச்சு. ஓகேவா? இந்த வருஷம் எண்டில் வருது, 2026 டிசம்பர்ல வந்துட்டு வச்சுக்கோங்க. நீங்க அப்போ பை பண்ண ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க இருந்து 4400 தாண்டி இல்லைன்னா ஆல் டைம் ஐய தொடர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 years ஆர் 4 years ஆர் 5 years கூட எடுத்துக்கலாம்னு சொல்றேன். இப்போ 2026 நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 2030 தான் அந்த ஆல் டைம் ஐய தொடரும் நான் சொல்றேன். ஸோ ரொம்ப டைம் எடுத்துக்கும். உடனே ஒரே இயர்ல வந்து இன்னைக்கு நீங்க இந்த மாசம் ஒரு ஸ்டாக் வாங்கி போறீங்க, அடுத்த மாசமே 100% ரிட்டர்ன் கிடைக்கணும்னா சான்சஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ ரெக்கவர் ஆகிறதுக்கு நான் ரொம்ப டைம் எடுத்துக்கு நான் பிலீவ் பண்றேன். ஐடி செக்டாரை பொறுத்தவரை நீங்க நல்ல உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா நிஃப்டி ஐடி பீஸை வாங்க. நீங்க ஜஸ்ட் நிஃப்டி ஐடி பீஸ்ன்னு அடிங்க.
நிப்பான் இந்தியா ஐடி நிப்டி பீஸ்னு ஐடி வரும் பாருங்க. ஸோ அது நீங்க பை பண்ணலாம். இங்க பாருங்க, ஐடி பீஸ்னு அடிச்சீங்கன்னா நிப்பான் இந்தியா இடிஎஃப் நிப்டி ஐடின்னு வருதா. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 32 ட்ரேட் ஆகுது. ஸோ நீங்க இப்போதைக்கு இதை வாங்குனீங்கன்னா 10 கம்பெனி இன்வெஸ்ட் பண்றதுக்கு சமம். நீங்க இது இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமா இதை வாங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் ஸ்டில் இந்த நிப்டி ஐடி பீஸ் 27 கீழே போக சான்சஸ் ஹெவியாவே இருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, இந்த வீடியோ பொறுத்தவரை அதுதான். அண்ட் ஆல்சோ வந்து ஏஏ இருக்கனால பீப்புள்ஸுக்கு வேலை போகும், இதில் போகும்னு சொல்றாங்க. ஸோ எனக்கு மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு எப்படின்னா, லைக் ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா ஒரு 20 பேருக்கு வேலை போக சான்ஸ் இருக்கு. பட் ஆனால் 200 to 300 பேருக்கு நியூவா நியூவா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவும் நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ 20 பேருக்கு வேலை போனா 200 பேர் புதுசா அப்பாயின்மெண்ட் ஆக சான்சஸ் ஹெவியாவே இருக்கு. ஏன்னா வந்து நியூ டெக்னாலஜி அடாப்ட் பண்ண நம்மளுக்கு வந்து பீப்புள்ஸோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இன்க்ரீஸ் ஆனதான் பெட்டரா இருக்கும். ஏன்னா வந்து இப்போதைக்கு நான் சொன்னல, பேங்கிங் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பேங்கிங் பொறுத்தவரை லைக் 2000 அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னா, லைக் செக் ஆன்லைன் கிடையாது, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் கிடையாது, ஆன்லைன் ஆப் கிடையாது. அந்த டைம்ல 2008க்கு முன்னாடி நினைக்கிறேன், எக்ஸாக்டா தெரியல. ஸோ அந்த டைம் நம்மளுக்கு ஆன்லைன்ல கிடையாது, அப்ளிகேஷன் எல்லாமே வந்து இன் ஹேண்ட் தான் எழுதி தருவோம். செக் எழுதுறது அது எழுதுற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ ஆன்லைன்ல கொண்டு வந்தாங்க பேங்கிங் சிஸ்டத்தை. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, பேங்கிங் சிஸ்டம் ஆன்லைன்ல வருது, அதனால வந்து பேங்கிங்ல இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து வேலையே இருக்காது, அப்கமிங் டேஸ்ல வந்து நிறைய பீப்புளுக்கு வேலை போகும்னு சொல்லிட்டு ஒரு பேனிக் நிலவுனுச்சு. ஓகேவா? ஆனா ரியாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா அப்ப கூட பீப்புள்ஸ் வந்து கம்மியா தான் ஒர்க் பண்ணாங்க. பட் இப்போ இருக்க பேங்கிங் பீப்புள்ஸ் நிறைய பீப்புள்ஸ் ஒர்க் பண்றாங்க. அதுதான் ரியாலிட்டி. ஸோ சிஸ்டம் நியூ சிஸ்டம் வர வர அந்த டைம்ல வேணா ஒரு டெம்பரரியா வந்து ஜாப் இல்லாம போகும், டெம்பரரியா வந்து பீப்புள்ஸுக்கு வேலை கிடைக்காம போகும் தவிர, பட் அப்கமிங் இயர்ஸை பொறுத்தவரை நியூ டெக்னாலஜி அடாப்ட் ஆக 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 பீப்புள்ஸ் தேவை அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஜாப்ஸோட வேகன்சிஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இதுதான் ரியாலிட்டி. ஓகே, ஸோ இட்ஸ் ரெக்கவர் ஆக 3 to 4 years எடுத்துக்கும் டைம். இன்வெஸ்ட் பண்றவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணுங்க. பக்காவான வேல்யூவேஷன் இருக்கு. இப்போதைக்குமே இப்பயே ஸ்டார்ட் பண்ணா கூட பெட்டர். கொஞ்சம் கொஞ்சமா பை பண்ணுங்க. நிப்டி ஐடிபிஎஸ் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு வாங்க. இன்னைக்கு இந்த மாசம் வாங்குறீங்க 100 ரூபாய்க்கு வாங்க, 200 ரூபாய்க்கு வாங்க. எப்பப்ப காசு இருக்கோ அப்பப்போ வாங்கி போடுங்க. அண்ட் ஆல்சோ நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் இல்லை, நான் என்ன பண்ண போறேன்னா அதை உங்ககிட்ட சொல்றேன். நான் இதை தான் இப்போ தான் நிஃப்டி ஐடி பிசினஸ் வாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டுமே. நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றதா இருந்தா உங்களோட ஓன் அனலைசிஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பொறுத்தவரை அதுதான். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வேற ஏதாச்சும் வீடியோ ஏதாச்சும் ரிலேட்டடா வீடியோ வேணாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யா, பை.